Welcome to Sounders IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. வாங்க first news article பார்க்கலாம். இந்த நியூஸ் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோக்கு போயிடுச்சுன்னா 5.7% ஆயிடுச்சு டிசம்பர்லன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுலேருந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா இன்ஃப்ளேஷன்னா என்ன, சிபிஐனா என்ன, சிபிஐ யார் ரிலீஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிபிஐஸ் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இன்ஃப்ளேஷனா என்னென்ன வாட் பார்க்கலாம். ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸஸ் ஓவர் எ given period of time. இதுதான் வந்து இன்ஃப்ளேஷனோட டெஃபினிஷன். இது வந்து ஒரு சிங்கிள் கூட்டை வச்சு டிசைட் பண்ண மாட்டாங்க, அதோ ரேட் ஆஃப் இன்க்ரீஸை வச்சு கிடையாது. இது வந்து ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. சிபிஐனா என்னென்னு பார்க்கலாம். சிபிஐ வந்து யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். சிபிஐனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ் கன்சியூமர் ப்ரைஸ். டெஃபினிஷன் என்னென்னா சேஞ்ச் இன் ஆவரேஜ் ரீட்டைல் ப்ரைஸ் பெய்டு பை கன்சியூமர் ஃபார் பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ். இதை தான் மெஷர் பண்ணுவாங்க சிபிஐயில். ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ ஆவரேஜாக ரீட்டைல் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸில், அதை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க சிபிஐ. இதோட பேஸ் இயர் வந்து 2012. இதை தான் வந்து இந்த சிபிஐ தான் கணக்கு எடுத்துப்பாங்க. யாருன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. இதை பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிசைட் பண்ணுவாங்க மானிட்டரி பாலிசி கமிட்டி. அதனால் இது ரொம்ப முக்கியம் சிபிஐ. இந்த சிபிஐயில் வந்து வேரியஸ் சிபிஐஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சிபிஐ ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், then CPI for agricultural laborers, then CPI for rural laborers, then CPI for urban non-manual employees. ஒன் பை ஒன் இதை யார் யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். இது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், ரூரல் லேபரர்ஸ், இது எல்லாத்தையும் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா லேபர் பியூரோ. அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இருக்குது லேபர் பியூரோ. இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். சரி வாங்க நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேசியிருக்கேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி டீட்டெயிலாக சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. சிவிசி நாட் தட்டிங் பட் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணாங்க இந்த பார்லிமெண்ட் செஷனில். இதை ஏற்று தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. எதனால் கேஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லா மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க, பிரசிடெண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா ஒரு செலெக்ஷன் கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுங்கள். அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யார் இருக்குன்னு சொன்னாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், இவங்க இருக்கணும் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த லா வந்து பாஸ் பண்ணாங்க. ஆனால் இதில் உள்ள செலெக்ஷன் கமிட்டி வந்து எதை மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், யூனியன் கேபினட் மினிஸ்டர் அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன். இதில் வந்து சிஜேஐ வந்து மிஸ் ஆகிருக்காங்க. இதை ஏற்று தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் மெயின்ஸில் இதை பற்றி கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. மெயின்ஸில் கேட்கலான்னு ஃபிலிம்ஸில் வந்து இந்த செலெக்ஷன் கமிட்டியை பற்றி, இந்த செலெக்ஷன் கமிட்டி யார் ஹெட் பண்ணுறா அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கேரளா வர்சஸ் சென்டர்னு பார்க்காதீங்க.
இது வந்து ஸ்டேட் பாரோயிங் வர்சஸ் சென்ட்ரல் டெப்ட் மேனேஜ்மெண்ட் அதை மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பொலிட்டிக்கலாக இந்த நியூஸை வந்து ஹேண்டில் பண்ண வேணாம். நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஆர்டிக்கல் 293 இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டிக்கல் தான் வந்து ஃபினான்ஷியல் அட்டானமி கொடுக்குது ஸ்டேட்ஸுக்கு. இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி ஸ்டேட்ஸ் வந்து வித்தின் இந்தியாவுக்குள்ளார எங்கே வேணாலும் கடன் வாங்கிக்கலாம். எதை பேஸ் பண்ணினா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்டை ப்ளச் பண்ணி இந்தியாவுக்குள்ளார எங்கே வேணால் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. தென் இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த ஆக்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. தென் எப்படி வந்து சென்டர் வந்து இதில் அப்புறம் தலையிட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். FRBM ஆக்ட் 2003 இதை பேஸ் பண்ணி தான் சென்டர் வந்து ஸ்டேட்டோட டெப்டில் வந்து தலையிடுறாங்க. இந்த டெப்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்டரை வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, என்ஷூர் பண்ணணும் லாங் டேர்ம் மைக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் சென்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த FRBM ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணாங்க. அமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ % குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிலோ 4.5% ஆஃப் GDPக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க பை 2025-26. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெட் பாரோயிங் சீலிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வந்து எவ்வளோ கொண்டு வந்துட்டாங்கன்னா, 3% ஆஃப் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே 3% வரைக்கும் தான் கடன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து பிடிக்கல. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஆர்பிட்ரரி டிசிஷன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் இன்னொன்று என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேரளாவை என்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஹைலி டெப்ட் ஸ்ட்ரெஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக பார்க்காம ஜஸ்ட்டு எக்கனாமிக்கல் ஆர் காமனாக பார்த்துக்கோங்க. கேரளாவை சேர்ந்தவங்க யாராவது இந்த நியூஸ் பார்த்தீங்க இதை படிச்சிங்கன்னா இன்டர்வியூவில் இதை பற்றி கேட்க சான்சஸ் இருக்குது. ஆர் மெயின்ஸ்லேயே கூட இதை பற்றி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, அவங்க யூபிஎஸ்சிக்குன்னு ஓன் டேர்ம்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இதை வந்து பொலிட்டிக்கல் நியூஸாக கேட்காம இதை மாதிரி ஃபினான்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால் இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டிக்கலில் என்ன முக்கியம்னா, லாங்கஸ்ட்டு சீ பிரிட்ஜ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதோட நேம் வந்து அட்டல் சேத்து. இதோட இன்னொரு நேம் பார்த்துக்கோங்க, மும்பை டிரான்ஸ் ஹார்பர் லிங்க்கு. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட டோட்டல் லென்த்து வந்து 21.8 கிலோமீட்டர் லாங்கு. இதில் வந்து 16.5 கிலோமீட்டர் வந்து அரேபியன் சீயில் வந்து இருக்குது. இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இது மும்பையும் நவி மும்பையும் கனெக்ட் பண்ணுது. முன்னாடி 2 hours இருந்த ஜேர்னி வந்து இப்போ 20 minutes ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதில் இருக்க நியூஸ். இதை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து இதில் வந்து எப்படி யூபிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. பட் எஸ்எஸ்சிக்கு யாராவது பார்த்தீங்கனாலோ, அதர் இப்போது சிஎஸ்ஐஆர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க பார்த்தீங்கனாலும் இதை பற்றி கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. இதை பற்றி பார்த்துக்க. இன்றைக்கி அவ்வளோதான் நியூஸ் இருக்குது. தேங்க்யூ ஆல். Signing off by Kaushik Karna. Keep smiling all. Thank you all.